ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப சமீபத்திய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா வரது பாத்தீங்கன்னா, என்னங்கக்கா நகை ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கே, என்னதான் பண்றது, நகை வாங்குறதா வேணாமா, நகைச்சீட்டு போடுறதா வேணாமா, நகை ரேட்டு நாங்க படுத்த நகைச்சீட்டு போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு திடுதிப்புன்னு கீழே இறங்கி குறைஞ்சிருச்சுன்னா நாங்க என்ன செய்யறது, ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் அது மாதிரி பார்த்தேன். சோ அதனால நம்ம நகைச்சீட்டு போடுறதா வேணாமா, இப்ப பிரசன்ட்ல எங்க நகைச்சீட்டு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கு அப்படின்றத பத்தினா நான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சோ நிறைய பேர் ஜிஆர்டி பெஸ்டா லலிதா பெஸ்டான்னு சொல்லி இப்ப ஷேர் பண்ணிக்கோங்க, பிரசன்ட்ல இருக்க ஸ்கீமை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் எல்லாம் மாத்திட்டாங்க, நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். சோ அதனால நான் ஜிஆர்டி லலிதா எல்லாத்துலயுமே போய் நான் பேம்ப்ளெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ இப்ப பிரசன்ட்ல எங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். சோ நகை வாங்கதா வேணாமா, குறையுமா குறையாதா என்ன அப்படின்றத பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ், நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாரும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க கீழே. சோ உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதனாலதான் வேற எதுவும் இல்ல, உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. சோ உங்க நேம்ஸ் எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. சோ ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. சோ இன்னும் நான் சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னும் ரெகுலரா டெய்லி வீடியோ போடுங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த சேனல்ல வந்து மணி சேவிங் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் மட்டும் போடுவேன். வாரம் 3 அல்லது 4 வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் வச்சிருக்கேன். சோ தம்பிங்க வந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ அதனால வாரம் 3 அல்லது 4 வீடியோ போட்டுருவேன். சோ அந்த பிளாகிங் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், சோனா ஃபேமிலி விளாக்ஸ். அது சோ அது அந்த சேனல்ல வந்து 4 to 5 வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். தம்பிங்க இப்போ ஊருக்குலாம் போயிருக்காங்க. சோ அதெல்லாம் ஷூட் பண்ணி ஊருக்கு போனது, அம்மா வீட்டு ஹோம் டூர் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எங்க அம்மாவுடைய அவங்களுடைய வீடு கிராமத்துல இருக்க வீடு, சிம்பிளான லைஃப் எல்லாத்த பத்தியும் நான் அதுல வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சோனா ஃபேமிலி விளாக்ஸ்ன்ற சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜ்லயும் இருக்கு. ஸோ ஹோம் பேஜ்ல கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சேனல் இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ டெய்லி வீடியோ பார்க்கணுக்கா, உங்க வீடியோ வந்து டெய்லி எனக்கு பார்க்கணும்னு தோணுது, உங்களை வந்து டெய்லி பார்க்கணும், உங்க ஃபேமிலி வந்து டெய்லி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நகை ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. நானும் நகை ரேட் டே டு டே வந்து செக் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், நகையை வந்து விற்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா விற்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல நான் அந்த ரேட்டுக்கு நகை ரேட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு இப்ப பிரசன்ட் இப்ப வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்தப்ப 6700 ரூபா ஒரு கிராம் போயிட்டு இருக்கு. சோ 1 கிராம் 6700 ரூபானா 1 பவுன் வந்து 53,000 சில்லற கிட்ட போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ ஒரு சிஸ்டர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க பர்சனலா, அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஏதோ பல்க் அமௌண்ட் ஆஃப் 5 lakhs வந்து கிடைச்சிச்சான். சோ நான் எப்பயுமே பணம் இந்த மாதிரிலாம் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நாங்க படுக்க தான் வச்சிருப்போம், ஏதாவது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த காசை வச்சுட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு மொத்தமா பணம் வந்த பிறகு ஏதாவது லேண்ட் வாங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காசு நாங்க வச்சிருப்போம். உங்க வீடியோ எல்லாம் பார்த்தப்பதான் நாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு அப்பயே நாங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். கடைசியில வாங்கிட்டு வந்த ஒரு 6 monthsல இவ்வளவு ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ சிஸ்டர், உங்களாலதான் நான் அந்த கோல்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வாங்கின 6 monthsல இவ்வளவு ரேட் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் மெயில் பண்ணாங்க. சோ அது மாதிரிதான் சோ ஒரு 6 monthsக்குள்ள நிறைய ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. நான் வந்து பெரிய பினான்சியல் அட்வைசரோ வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன நடக்குது நியூஸ் பாக்குறேன், செக் பண்றேன். டே டு டே இத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து நகை ரேட் எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சோ அதை வச்சுதான் நான் வந்து நகை வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். சோ இப்பயுமே என்னைய பொறுத்தவரை நகை ரேட்டு திரும்ப சர்ட்டுலாம் குறையும்னு எனக்கு தோணல. சோ என்னுடைய கருத்து தான் இது, நான் பினான்சியல் அட்வைஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், திரும்ப சட்டன்லாம் நகை ரேட் வந்து குறையும் அப்படின்னு எனக்கு தோணல. எனக்கு தெரிஞ்சு இப்ப 53,000 இருக்கிறது வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள எப்படியும் 60,000 கிட்ட இயர் எண்டோ அதுக்கப்புறமும் வந்து 60,000 கிட்ட தொடும் அப்படின்றதான் நான் நினைக்கிற விஷயம். சோ திரும்ப சருட்டுன்னு வந்து 53,000 இருக்குது, 40,000மோ 50,000மோ எல்லாம் ஆகும்னு எனக்கு தோணல. 50,000 மேபி ஆகலாம். சோ 40,000மோ அவ்வளவோ வந்து குறையும் அப்படின்னு எனக்கு தோணல. சோ அதனால நம்ம நகையில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் நம்ம தேவை அறிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளவு தேவை நகை, இப்ப பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 3 பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம வந்து நகை எடுக்கணும். சோ அவங்களுக்கு வந்து நகை போட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சோ நம்ம பசங்க தான் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நகை மட்டும் வாங்கினா போதும். சோ நம்ம லேடிஸ்க்கு தேவையான நகை மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். சோ அவங்களுக்கு வந்து நகையில வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இப்ப என்னைய பொறுத்தவரையில நாங்க இப்ப எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. சோ நான் இந்த மாதிரி 35 வயசுல எவ்வளவு நகை வந்து கையில வச்சுக்கணும் அப்படின்னா, அதிகபட்சம் அதிகமா எவ்வளவு நகை வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 30 பவுன்ல இருந்து 40 பவுனுக்கு வரைக்கும் அதிகமா வச்சு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 30 பவுன்ல இருந்து 40 பவுன் வரைக்கும்
வச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து தேவை கிடையாது. ஸோ 30 பவுன் போதும். ஸோ அதுக்கு மேல வந்து தேவை கிடையாது. மினிமம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து எவ்வளவு நகை இருக்கணும், 35 வயசு எனக்கு ஆகுது, ஸோ குறைஞ்சபட்சம் நீங்க இவ்வளவாவது வச்சிருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 பவுனாவது கண்டிப்பா குறைஞ்சபட்சம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நகைன்றது வந்து காசு தான். ஸோ நகை கையில இருக்கு அப்படின்னா பணம் கையில இருக்கு அப்படின்னா இப்ப இந்த ஒரு கோல்டு போட்டிருக்கேன்னா இது வந்து கோல்டா நம்ம வந்து அலங்கார பொருளை வந்து நம்ம பார்க்க கூடாது. ஸோ இது வந்து இப்ப 5 பவுன். ஸோ இது எப்பனாலும் நான் கொண்டு போய் வச்சேன்னா எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ஸோ என்ன எமர்ஜென்சினாலும் என்னன்னாலும் சரி இது இந்த செயின் வந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். எப்பனாலும் நான் கொண்டு போய் வச்சு நான் பணம் வந்து என்ன எமர்ஜென்சினாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நம்ம கையில அட்லீஸ்ட் ஒரு 10 பவுனாவது வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா என்ன எமர்ஜென்சி எப்போ வரும் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஃபியூச்சருக்கு வந்து நகை ரேட் ஜாஸ்தி ஆகும்போது ஃபியூச்சரிஸ்டிக் பர்பஸ்க்கு ஒரு 10 பவுனாவது அட்லீஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற சிஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நகைச்சீட்டு போடலாமா, நகைச்சீட்டு வந்து எங்க போடலாம், எங்க வந்து இப்போ கொஞ்சம் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சிஸ்டர்ஸ்க்காக நகைச்சீட்டு வந்து தாராளமா நம்ம போடலாம். நகை ரேட்டு ஜாஸ்தி ஆனாலுமே நம்மளுக்கு இப்ப வந்து நகைச்சீட்டு இன்னைக்கு வந்து நான் ரேட் காமிச்ச மாதிரி 6700 ரூபாய். இன்னைக்கு நான் கொண்டு போய் நான் நகைச்சீட்டுல வந்து ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா அது தகுந்த மாதிரி ஒரு கிராம் வந்து 6700 ரூபாய்க்கு போதுன்னா 5000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வர வச்சு கிராம்ஸ் கையில கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிராம்ஸ் வந்து நம்ம கட்டிட்டோம். அது நான் இப்ப எப்பனாலும் அந்த பணம் வந்து நம்மளுக்கு அந்த கிராம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆனாலும் 7000 ஆனாலும் 7500 ஆனாலுமே நம்ம அந்த 6700 ரூபாய் ரேட்டுக்கு வந்து நம்ம எப்பனாலும் போய் அந்த நகையை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால நகை சீட்டு வந்து பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம தேவை எறிஞ்சு வாங்கணும். நம்ம தேவை இப்ப நம்ம எனக்கு தேவையான நகை கூட எங்கிட்ட இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா நகைச்சீட்டு போட்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம நகைச்சீட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஜாஸ்தியாக தான் போகுது, இன்னும் கூட நல்ல ஜாஸ்தியாக தான் செய்யும் நகை ரேட்டு. ஸோ ஜாஸ்தி ஆகும்போது அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட நீங்க நினைச்சுக்கலாம். நகை ரேட் ஜாஸ்தியாக நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல கூட ஏன்னா நம்ம இப்போ லேண்ட் எல்லாம் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 5 லட்சம் கட்டணும் 10 லட்சம் கட்டணும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம 10,000 20,000 கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால சேவிங்ஸா நீங்க பாத்தீங்கன்னாலுமே இது நகை சீட்டு போட்டு வைக்கிறது வந்து பெஸ்ட் தான். இதையும் வந்து நம்ம நகை ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு போடுறதா வேணாமா அது இதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் போடாமலாம் இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் பண்ணாம இருக்கீங்க, உங்க கையில வந்து தேவைக்குரிய அந்த நகை கூட இல்லாம இருக்கு, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எதை பத்தி யோசிக்காங்க, நகைச்சீட்டு போட்டு அதை சேர்த்து வைக்கிறதா நம்மளுக்கு வந்து பெஸ்ட். ஸோ நம்ம வந்து அந்த கோல்ட் ஷீட் பேம்ப்ளெட் எல்லாம் பாத்திரலாம், கம்பேரிசன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பாத்திரலாம் ஓரளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு. ஸோ நீங்க வேற ஏதாவது கோல்ட் ஷீட் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, வேற எங்கேயாவது இங்க எவ்வளவு என்ன பெஸ்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எப்பயுமே நான் கேட்கிற ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், ஸோ அதனால நடுவில் கேட்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க, லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு லைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்துடலாம். லலிதா கோல்ட் ஷீட் ஜிஆர்டி கோல்ட் ஷீட்டுக்கு கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் லலிதால ஜிஆர்டில ரெண்டுலயுமே பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதுலயுமே 2 ஸ்கீம் போயிட்டு இருக்குன்னு 2 பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. லலிதால தனவந்தனம் ஃப்ரீ ஃபிளெக்ஸி. ஸோ அதே மாதிரி ஜிஆர்டிலயுமே 2 இது போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேம்ப்ளெட்டுமே கொடுத்தாங்க ஜிஆர்டில. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நியூ கோல்டன் 11. ஸோ இது வந்து பழைய ஸ்கீம். ஸோ இது இப்போ ப்ரெசென்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால இது வந்து அமௌண்டா மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல வர வைக்க முடியும். ஜிஆர்டியோடைய இந்த ஸ்கீம்ல அமௌண்டா மட்டும்தான் வர வைக்க முடியும், கிராம்ஸா வர வைக்க முடியாது. ஸோ அமௌண்டா வர வைக்கிறதுனால என்ன வந்து மைனஸ் இருக்கு அப்படின்றதான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வெறும் அமௌண்டா மட்டும்தான் வர வச்சு அந்த வர்ற அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து விஏ சார்ஜஸ் எதுவுமே இல்லாம நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது விஏ சார்ஜஸ் வந்து 18% வரைக்கும் இருக்கிற நகைகளுக்கு தான். 18% வரைக்கும் இருக்கிற நகைகளுக்கு நம்மளுக்கு விஏ சார்ஜஸ் இல்லாம 18%க்கு மேல எதாவது வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க வேஸ்டேஜ் பே பண்ணணும், எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு. ஸோ 18% வரைக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பெஸ்டா தெரியல, நான் அதை ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இதை நம்ம தனியா வச்சிடலாம். ஸோ ஜிஆர்டியுடைய அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிஆர்டியுடைய அடுத்த ஸ்கீம் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கிராம்ஸாவும் வர வச்சுக்கலாம், அமௌண்ட்டாவும் வர வச்சுக்கலாம், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிராம்ஸா வர வைக்கும் போது அன்னைக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கிராம்ஸ் வர வச்சுருவாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே இருக்கு. பட் ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து 50% தான் டிஸ்கவுண்ட். ஸோ விஏ சார்ஜஸ் வந்து 50% தான் டிஸ்கவுண்ட் தராங்க.
அதுலயும் நம்மளுக்கு வந்து 18% இருக்கிற நகைகளுக்கு தான் 50% டிஸ்கவுண்ட் தராங்க. 18% வேஸ்டேஜ் இருக்க கூட நகைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜ்ல தராங்க. அதுக்கும் 18% மேல நம்மளுக்கு எவ்வளவு ஆகுதோ அது பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஜிஆர்டில இப்போ போயிட்டு இருக்க ரெட் ஸ்கீமும். ஸோ அதனால நான் வந்து இப்போ வந்து நான் லலிதாவை பத்தி நான் சொல்றேன். லலிதால 2 ஸ்கீம் போயிட்டு இருக்கிறதுல ஒரு ஸ்கீம் வந்து தனவந்தனம்னு சொல்லிட்டு, ஸோ அதுல வந்து நம்ம கிராம்ஸாவும் வர வச்சுக்கலாம், அமௌண்ட்டாவும் வர வச்சுக்கலாம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 50% மட்டும்தான் சேதாரம் வந்து கிடையாது. ஸோ 15% மட்டும்தான் டிஸ்கவுண்ட். ஸோ இப்ப 10% ஒரு நகைக்கு அப்படின்னா 5% மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோங்க, மிச்சம் 5% நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது போக ஒரு மாச போனஸ்ல வந்து 50% வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஸோ அதாவது ஒரு மாசம் நம்ம 2500 சீட்டு கட்டோம்னா 1250 ரூபா ஒரு மாசத்துக்குரிய டியூ அமௌண்ட்ல பாதி 50% வந்து நம்மளுக்கு அவங்க பே பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இதுவுமே கூட நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி தனவந்தரம் ஸ்கீம் பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபிளெக்சியோ ஃபிளெக்சி வந்து நல்ல ஸ்கீமா இருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துட்டு இப்படி 50% தான் விஏ சார்ஜஸ் ஃப்ரீயா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப பிரசன்ட்ல லலிதால பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபிளெக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபிளெக்சியோ ஃபிளெக்சி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளெக்சியோ ஃபிளெக்சி 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஃபிளெக்சியோ ஃபிளெக்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே அப்படியே இருக்கு. ஸோ இதுல வந்து 100% விஏ சார்ஜஸ் வந்து ஃப்ரீ, 100% வேஸ்டேஜ் வந்து எந்த நகை எடுத்தாலும் ஃப்ரீ. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சிச்சு. நான் காமிச்ச இந்த எல்லா பேம்ப்ளெட்டோட இது எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இதை பத்தி, இந்த ஃப்ரீ ஃபிளெக்சி ஸ்கீம் பத்தி ஃபுல் டீடைல் சொல்றேன். ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 100% விஏ சார்ஜஸ் வந்து கிடையாது. ஆனா இப்போ ஃபிளெக்சியோ ஃபிளெக்சிக்கும் இந்த ஃப்ரீ ஃபிளெக்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபிளெக்சியோ ஃபிளெக்சி ஸ்கீம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல வந்து 100% விஏ சார்ஜஸ் வந்து ஃப்ரீ, பிளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மாச போனஸ் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அதுல ஸோ 2000 ரூபாய் கட்டோம்னா ஒரு மாச போனஸ் வந்து 2000 ரூபாய் நம்மளுக்கு ஃப்ரீ. ஸோ அவங்களே 2000 ரூபாய் நம்மளுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சேதாரத்திலையும் 100% ஃப்ரீ, அதே மாதிரி ஒரு மாசம் போனஸும் கொடுத்தாங்க. பட் ஆனா இந்த ஃப்ரீ ஃபிளெக்சி ஸ்கீம்ல வந்து 100% விஏ சார்ஜஸ் வந்து இருக்கு, பட் ஆனா போனஸ் வந்து கிடையாது. இந்த திட்டத்தில் போனஸ் கிடையாது. ஸோ போனஸ் கிடையாது. ஸோ எந்தெந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கோல்டுக்கு 100% விஏ ஃப்ரீ, அன்கட் டைமண்டுக்கு, சில்வர் ஆர்டிகிள்ஸ்க்கு, சில்வர் ஆர்டிகிள், ஆன்டிக், அதுக்கப்புறம் ரூபி அண்ட் எமரல்டு, ஸோ எல்லாத்துக்கும் வந்து 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்னென்ன நம்ம கட்டலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி நீங்க இந்த அமௌண்ட் வந்து கட்டலாம். இப்போ நீங்க 3000 ருபீஸ்க்கு நீங்க பே பண்ணு, இப்போ வந்து 3000 ரூபா வந்து இதுல இல்ல. ஸோ 3000 ரூபா தவணை வந்து கிடையாது. ஸோ நீங்க மாசம் 3000 ரூபா கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2000 ஒரு 1000 அந்த மாதிரி 2 ஸ்கீமா நீங்க போட்டுக்கலாம். ஸோ எந்தெந்த தவணையில இங்க கட்டலாம் அப்படின்னா 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000, 20000, 25000. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க கட்டலாம் மாசம். ஸோ இந்த ஸ்கீமுடைய டைம் டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மாசம். ஸோ 11 மாச ஸ்கீம் இது. ஸோ 11 மாத நகை வாங்கும் திட்டம். ஸோ 11 மாச ஸ்கீம். எப்பயுமே அந்த போனஸ் வந்து 12வது மாசம் நம்மளுக்கு ஃப்ரீயா தருவாங்க. ஸோ இதுல போனஸ் இல்ல அப்படின்றதுனால 11 மாசம் தான். 11 மாசம் பினிஷ் ஆனே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுலயுமே நம்ம ரூபாயாவும் வர வச்சுக்கலாம், கிராமாவும் வர வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2500 ரூபாய் ஸ்கீம்ல நீங்க 2500 ரூபாய் ஸ்கீம்ல கட்டினீங்கன்னா அன்னைக்கு ரேட் எவ்வளவு, இப்போ 5100 ரூபாய் தான் அன்னைக்கு ரேட் அப்படின்னா 0.49 கிராம்ஸ் வந்து வர வைப்பாங்க. ஸோ 400 சில்ட்ர மில்லிகிராம்ஸ் வந்து வர வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ரேட்டோ அது தகுந்த மாதிரி மில்லிகிராம்ஸ் வந்து அப்பப்ப நம்ம கட்டுற டேட்டுக்கு வந்து வர வச்சுட்டே வருவாங்க. நம்மளுக்கு டோட்டல் வந்து எவ்வளவு கிராம்ஸ் வந்து பினிஷ் ஆகுதோ அவ்வளவு கிராம்ஸ்க்கு நம்ம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாம நம்ம அப்படியே வந்து கோல்டு ஜுவல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜுவல் லலிதா எடுக்க பிடிக்கும், ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தான் தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து கோல்ட் ஷீட் கண்டிப்பா போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்கீம் எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரியுது. அதே மாதிரி நகையோட குவாலிட்டியும் நம்ம பாத்துக்கணும். ஸோ நகை எடுக்கும் போது லலிதாலாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல 916 ஹால்மார்க் தங்கம் தான் கிடைக்குது. நான் லலிதா நிறைய ஜுவல் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நகையோட குவாலிட்டியும் பாத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது கோல்ட் ஷீட் வந்து நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஸோ வேற ஏதாவது நம்ம கோல்ட் ஜுவல்லரி வாங்குறத பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா என்னன்றதை பத்தி எல்லா விஷயங்களும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரீட் பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். முடிஞ்சா ரிப்ளை பண்றேன், இல்லைன்னா தனி வீடியோ போட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.